ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஈஸியான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த பாருங்கள் லேசாக கத்தியை வச்சு லேசாக கீரல் மட்டும் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா முட்டைக்குள்ளே போகும் அப்படின்றதுனால. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த மனம் சூப்பராக இருக்கும். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு, ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுத்ததான் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். நிறைய தக்காளி சேர்க்க வேணாம், நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா கடைசியாக நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுருங்க. ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம முட்டை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கு பிறகு நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையை லேசாக கீரல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மசாலாவெல்லாம் நல்லா உள்ளர போகும். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவிங்க இது. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா உள்ளர போகணும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், முட்டை சேர்த்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ அதை லேசாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதிலையே நறுக்கிய கொத்தமல்லி, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான
10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இது. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இதை. பாருங்கள், ஈஸியான சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப